வணக்கம் ராஜேந்திரன். சின்ன கண்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட தான் காத்திருக்கேன். அதான் வந்துட்டோம்ல. உங்க ஃப்ரெண்டு எங்கப்பா? இதா இருக்கானே. இவர் இல்லப்பா, உங்க செவலைய கேட்டேன். ஓ அவனா? அவன் லாரி கிரி புடிச்சு பொறுமையா வருவான். ஓஹோ. ஆமா, வியாபாரம் எப்படி இருக்குன்னு? எல்லாம் நல்லபடியா நடக்குதுப்பா. நம்ம வியாபாரம் எப்பயும் போல தொடரட்டும். சரிண்ணே, ரொம்ப நன்றி. நான் வரேன். வாடா போலாம். சூட்கேஸ் எடுத்து விடாம மறந்துடாத. சீக்கிரம் வாடா. நில்லையானா? அங்க ஊர்ல தான் உங்ககிட்ட என்னால பேச முடியலனா இங்க சந்தைக்கு வந்தது பேசணும்னு பார்த்தா அப்படி முறுக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? பேசாம போ. எங்கயா போறது? பொத்தையா போய் ஓரமா உட்காந்து ஓமாமா வளர்க்க முடியும்? யோ, இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. வா, 2 பேரும் எங்கயாவது போலாம். எங்க போனோம்? படப்பக்க போலாமா? அதெல்லாம் வேணாம். சரி, அதை விடு. சாப்பிடறதுக்கு ஹோட்டல் போலாமா? நான் சாப்பிட்டே வந்துட்டேன். ஐயோ மக்கு, எப்படி 2 பேரும் தண்ணி கேக்குது போலாமா? அடிப்பாவி. ஏய், நீ ஒரே குத்து குடுங்க. ஏய், கைய வந்து ஏன் என்ன விட்டு வந்தா நீங்க? உன்னை எத்தனை தடவை எழுப்புறது? குத்துனா எந்திரிக்கிற வரைக்கும் எழுப்ப வேண்டியதா நீங்க? ஏய், பேசாம நடடா. நடடா. சொல்லிட்டு பச்சை விடு. உனக்கு போற அந்த பிள்ளை நான் போவா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஐயோ, சுருக்கேச காணோம். சுருக்கேச காணோம். சுருக்கேச காணுமா? ஆமா. டேய், அங்க பாருடா. புடி. இந்த காலி பெட்டிக்காப்ப பரட்டி அடிச்ச பணம் எங்கப்பா? பணம் இங்க எல்லாம் இருக்கு. ஏய், அஜாக்கு. இருக்கானே பாரு பாருங்க. இருக்கானே பாரு. இருக்கானே வேமா பாரு. எங்க இருக்கான்னு பாக்குறது? அதான் ஒண்ணுமே இல்ல. ஏசாப்போ வாயில கைய வைக்க. டேய், உள்ள கை கடிக்காத, உள்ள கை கடிக்காத. டேய். டேய், கைய கடிக்கிறீங்க. இந்த போட்டோ காணி அடிச்சான். டேய், அவன் இடுப்பளவுக்கு வெட்டிப்பிட்டு இருக்கிற படத்தை எடுத்துட்டு போயிருந்தா கூட உன்னை சும்மா விட்டுருப்பான்டா. போட்டோ இருக்க பெட்டியில கை வச்ச பத்தியா? அதுக்கு தாண்டி உனக்கு இந்த நொங்கு. போட்டோ மட்டும் காணா போயிருந்துச்சுன்னு வச்சுக்க. காணா போயிருந்தா என்ன கொய்யால? யார் எடுத்துறீங்க? யார்? டேய் செவல, இங்க வாடா. என்கிட்ட எடுத்து பேசுறாப்பா அவன். இவெல்லாம் டேய், இங்க வா. பணத்துக்காக தானே இவ்வளவு அடி வாங்கினா? இந்தா, இத கொடுத்து அனுப்பு. பாத்தியாடா எங்கால இறக்க கொடுத்த கவிக்க. ஒரு நிமிஷம். என்னது? உன்னை நல்லா அடையாளம் பாத்துக்கிட்டேன். தனியா வருவில வாடி. ஏய், நல்ல அடையாளம் பட்டானாப்பா. என்ன எதுக்கு இருக்காளுப்பா? மாமா, என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுன்னு நினைக்கிறாங்க. முடியுமா மாமா? முடியாதுடா. என்னங்க ஐயா, மாசம் போறதா எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறீங்க. எங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செஞ்சா எப்படியா? இல்லை, இந்த வீட்டுல யாரு என்ன வேலை வேணாலும் செய்யலாம்டா. ஆனா கோழி அறுத்து கறி சமைக்கிறது மட்டும் நான் தான் பண்ணுவேன். ஏன்னா கோழி நறுக்கும் போது பித்த பையன் சேர்த்து நறுக்கிட்டா மாப்பிள்ள சாப்பிடும் போது குழம்பு கசந்து கிடக்கும் இல்ல. தாய்க்கு சமம் தாய் மாமன்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கும் மேலையா? ஐயா, என்னடா பெரிய ஆச்சு? சந்தையில நம்ம சின்ன கண்ணுக்கும் மாயாண்டிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. என் மாப்பிள்ள மேல கை வச்சிட்டாங்களா? எவன்டா அவன்? எப்பா சின்ன கண்ணு, சீக்கிரம் வாப்பா. பசி கண்ணை கட்டிட்டு வருது. என் மாப்பிள்ள என்ன மாமா. தள்ளுடா. மாமா, எல்லா பொருளும் நல்ல விலைக்கு வித்துட்டேன். அது கிடக்கு சேது கேட்டவன. ஐயோ, இது என்ன கண்ணு? ஒண்ணு இல்ல மாமா. இங்க கண்ணு இங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? இல்ல மாமா. ஐயா ஐயா, அந்த கண்ணு இருக்கட்டும். முதல்ல இந்த கண்ணை மடக்கி உள்ள கொண்டு வைங்க. பார்த்தாலே குடல் குந்தாணியெல்லாம் நடுங்குது. ஏய், சுமாரா. நான் எப்படி துடிச்சு போயிருக்கேன். ஒண்ணு ஆகல மாமா. சும்மா பேசாம உட்காரு, நான் மருந்து கொண்டு வரேன். அடிபட்டு அனாமத்தா தெரியறது அவன். உனக்கு எதுக்கு மருந்து கொண்டு வரீங்கிறாரு? என் மாமா என் மேல இருக்க பாசத்துல என்ன வேணாலும் கொடுப்பாரு. பொத்திக்கிட்டு உட்கார். சரி, நீ சொன்ன திட்டம். அப்புறம் உள்ள இருந்து வர்றப்ப அந்த துப்பாக்கி வச்சுட்டு வர சொல்லு. ஏன்? இல்ல, நம்ம ஏதாச்சும் அடக்க மடக்கா பேசுவோம். அவர் பாடு பொசுக்கு எடுத்து வாயில சுட்டுட்டாருன்னா. வராருப்பா மாமா, வராருப்பா. மாப்பிள, இந்தா குடியா. எனக்கு தெரியுமையா, எதிரியை நீ 100 அடி அடிச்சிருந்தாலும் அவன் அடிச்ச அடி 1 2 உன் உடம்புல பட்டிருக்கும்ல. எங்கயாவது ரத்த கட்டு இருந்தா கோழிச்சாறு சரிப்படுத்துறோம், சாப்பிடு. அப்பா அப்பா குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. கொஞ்சம் தேங்க்யூப்பா. ஐயா, தவறி வந்துருச்சியா? இதே சாப்பிட்டுரு. எனக்கு வேணாம் மாமா. அப்படியா? சரி, இந்தா. வேடிக்கை பார்த்த பையன் உனக்கு எதுக்குடா? தானாலாட்டாலும் தன் தசையாடுன்னு 20 மைல் மூச்சரிக்க ஓடி வந்து விஷயத்த சொன்னவன் அவன். ஆசைக்கார பையன். இந்தாப்பா புடி, சாப்பிட்டு சாப்பிட்டு. உடனே நீ வேடிக்கை பார்த்து சூப்பு குணமா சூப்பு. நம்ம பண்ணையில இருக்க மயிலக்கால மேட்டு தளத்துல இருக்க மத்த மாடுகளுக்கு குறைச்சல் கொடுக்குதாம்ல, அதனால கொஞ்சம் உட அடிச்சு விடணும்பா. ஐயா, இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்?
பெருமாள் இங்க வா. என்னய்யா ஆமா உன் கடைசி தங்கச்சி அந்த குட்டி எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கா? அடச்சி எங்க வந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்கா? மனுஷன் அவசரத்துல வேட்டி நாரி போயிடும் போல இருக்குது. அக்காவது தங்கச்சியாவது இதுக்கப்புறம் தாங்க எல்லாமே. இதுக்கு தாண்டா சொல்றது கொஞ்சமா தின்னுங்கடான்னு. ராத்திரில பண்ணி திங்கிற மாதிரி திங்கிறது காலையில இங்க பாரு கால் வைக்க கூட இடம் இல்லாம சாத்திட்டு போயிடுறது. சனியை என்ன முடிச்சு சவல சொல்லு. முட்டையா வார்த்து போறியா? கொட்டை வியாபாரத்துக்கு போறாங்க. போத்தா மூக்குல வந்து சளி வாயில வந்து வார்த்தைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பின்னால பாரு யாரு வர்றான்னு. நாங்களும் போகும்ல வாக்கிங்க. ஐயா வணக்கம் ஐயா. இந்த குரமட்டியை காலி விட்டு போயிருக்க. சரி மாப்பிள. கிளம்பிட்டாங்கப்பா. இன்னும் எத்தனை ரெண்டு போறாங்களோ. பொழுது முடிஞ்சா மாமனும் மாப்பிளையும் வரிஞ்சு கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கல்யாணம் காட்சி பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனா காலையில ஒரு கூட முட்டை உடைச்சடிக்கிறாங்கப்பா. என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. ஏன்பா இந்த தென்னங்குளத்தெல்லாம் பூச்சி பிடிச்சி போய் கிடக்குத. இந்த பசங்களை விட்டு மருந்தடிக்க சொல்ல. சரி மாமா. ஏமாப்ல மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாமா? நான் எதை சொன்னாலும் செய்வியா? மாமா நான் எதை சொன்னாலும் செய்வியா சொல்லு. என்னையா நீங்க சொல்றது செய்யறதானே இவர் வேலை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மாமா. தோ உனக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறானே அவனை அடிப்பியா? என்ன நீங்க சின்ன பிரச்சனமா இருக்கு. உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? சரி விடுப்பா, அவனை எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். தா இவனை அடிப்பியா? மாமா ஐயே என்னது இது? காலையில இருந்து அவன் அடிப்பியா இவன் அடிப்பான்னு ஏன் குடிச்ச முட்டை செமிக்கலையா உங்களுக்கு? வாடா அப்படி. ஏமாப்ல நான் எதை சொன்னாலும் செய்வேன்ல. அதுல என்ன மாமா சந்தேகம்? அடிக்கிற அடியில ரத்தம் கொட்டணும். நிறுத்து மாப்பிள. ஏன் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஏன் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அடி மாப்பிள. சந்தையில சரக்கு வைத்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் மாயன்கிட்ட சொல்லி திருட சொன்னேன். இதுக்கு தான் சூப்பு கொடுத்தாங்களா? அந்த பையர்ரா, அதுல புது துணிமணி இருக்கு, போட்டுக்க. இந்தா 10,000 ரூபாய் பணம். சின்ன வயசுல நீ அனாதையா ஓடி வந்த, அடைக்கலம் கொடுத்த. உன்னை வளர்த்த விதத்திலயோ நீ வளர்ந்த விதத்திலயோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இனிமே பண்ணையில என்ன தப்பு நடந்தாலும் முதல் சந்தேகம் உன் மேலதான் வரும். உன் மனசாட்சி உன்னை வேலை செய்ய விடாது. போயிடு. போயிடு. என்ன மாட்ட மாட்டேங்குதே. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டியா? மாட்டினியா? மாட்டினியா? மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். மாமா என்ன நீ காதை கடிக்கிற மேல விடுற? விடு. காதையும் கடிப்பேன், வெட்டா உன் மூக்கையும் கடிப்பேன். அம்மா யோ சீக்கிரம் தாலிய கட்டியா? அது சரி, தாலி கட்டுறது மாதிரி காதை கடிக்கிற மூக்க கடிக்கிற விட்டு கட்டின பழங்கின மாதிரிதான். என்ன என் முணுங்குற? அட ஒண்ணுல விடமா நீ. உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பாரியானா? ஐயோ அம்மா, எங்க பாரியா? ஐயோ என்னது இது? பாலியா? சீம்பாலு. எங்க வீட்டு செனமாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. செனமாடு தான் கண்ணுக்குட்டி போடும், காளமாடா போடும். ரொம்ப குசுந்து பாரியா நீ. தொட்டு தொட்டு பேசாத. எங்க அத்தா சீம்பாலு பீச்சி எங்க அப்பனுக்கு கொடுக்கும். நான் உனக்கு கொண்டு வந்திருக்கையா? உங்க ஆத்தா உங்க அப்பனுக்கு கொடுக்க நியாயம், நீ எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? எல்லாம் உன் உடம்பு ஏத்தத்தாயா? நானே உடம்பு இழைக்கும் தினம் பப்பாளி பழமா தின்னுட்டு இருக்கேன். உடம்பு ஏத்தணுமா? உடம்பு இறக்கி என்னையா பண்ண போற? உடம்பு ஏத்தி என்ன பண்ண போறேன்? எல்லாம் ஒரு இதுக்குதான். சரி சரி சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? அப்ப இந்தா. அடி ஆத்தி ஆள விடுறி ஆத்தா. போயா போ. ஒரு நாளைக்கு நானே உன்னை குழம்பு வச்சு குடிச்சிடுறேன்.